பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்ம கோரிப்பாளையம் தர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோரிப்பாளையம் தர்கா என்பது மதுரையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற இஸ்லாமிய அடக்கஸ்தலம். இங்கு பல புனித சூஃபிகளின் கல்லறைகள் உள்ளன. குறிப்பாக ஏமன் நாட்டிலிருந்து வந்த ஹஸ்ரத் காஜா சையது அலாவுதீன் பாதுஷா மற்றும் மதுரை சுல்தானத்தைச் சேர்ந்த ஹஸ்ரத் காசா சையது சுல்தான் ஷம்சுதீன் ஆகியோரின் கல்லறைகள் இங்கு அமைந்துள்ளன. மேலும் இந்தியாவுக்கு இஸ்லாத்தை பரப்பு வந்த ஹஸ்ரத் காதா சையது சுல்தான் அபிபுத்தீன் அவர்களின் கல்லறையும் இங்கு உள்ளது. இந்த தர்கா 70 அடி விட்டத்தை கொண்ட ஒரு பழங்கால அரண்மனை போன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தர்கா பல நூற்றாண்டுகளாக ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த தலமாக இன்றளவும் பெருமையுடன் காணப்படுகிறது. மதுரை சுல்தான்கள் மற்றும் இஸ்லாமிய அறிஞர்களின் கல்லறைகள் இங்கு அமைந்துள்ளன. இது இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தமிழ் மரபு வழியில் அமைக்கப்பட்டுள்ளது. 70 அடி விட்டத்துடன் கூடிய இந்த குவிமாடம் இந்த தர்காவிற்கான மிக சிறப்பம்சமாக காணப்படுகிறது. இன்றும் இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இங்கு வந்து வழிபாடு செய்து தன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், சைத்தான் போன்ற குடும்ப பிரச்சனைகள், குழந்தைகள் இல்லாத அந்த பிரச்சனைகள் எல்லாற்றையும் எல்லா விதமான பிரச்சனைகளையுமே வந்து இந்த தர்காவில் வந்து முறையிட்டு இஸ்லாமிய மக்களும் சரி, கிறிஸ்டின் மக்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து இங்கே வந்து முறையிட்டு போகிறாங்க. அதுவும் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சில மக்கள் வந்து செய்வினை போக்குவதற்காக இங்கேயே தங்கி அதற்கான ஆன்மீக சிகிச்சையும் அவங்க வந்து உணர்வு மூலயமா அதை உணர்றாக தான் இங்கே உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க. இங்கே உள்ள ஹஸ்ரத் காதா சையது சுல்தான் அலாவுதீன் அவர்களுக்கும் மற்ற ஏனைய இறைநேசர்கள் அனைவருக்கும் நம்முடைய சலாத்தை கூறிக்கலாம். உங்களுடைய சலாத்தையும் நீங்கள் கூறிடுங்க. இது மதுரையில் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு போகாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அப்படி விருப்பம் உள்ளவங்க போங்க. நம்ம உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். சீக்கிரமாக நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம வேறு ஒரு வேலையாக போனதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி சீக்கிரமாக ஒரு பெரிய வீடியோ போடுவோம். நன்றி.